தென்காசி மாவட்டம் அருள்மிகு பொருந்து நின்ற பெருமாள் கோயில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், அங்கு தென்காசியில் பொருந்து நின்ற பெருமாள் கோயில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் எவ்வளவு பக்தர்கள் பங்கெடுத்தார்கள்? இந்த சொர்க்கவாசலானது எவ்வளவு நேரம் திறந்திருக்க போகிறது? பக்தர்களுக்கு கூட்டத்திற்காக அங்கு செய்யப்பட்ட பிரத்யேக ஏற்பாடுகள் என்னென்ன? விரைவான விவரம். அதாவது யுவராணி, தென்காசி பொருந்து பெருமாள் திருக்கோயிலிருந்து வெகு விமர்சையாக நடைபெற்ற இந்த சொர்க்கவாசல் நிகழ்வு என்பது அதிகாலை முதலே கோயில் நடை என்பது திறக்கப்பட்டு இதில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதாவது குறிப்பாக தென்காசி மாவட்டம் தென்காசி நகரம் பகுதியில் உள்ள பொருந்து பெருமாள் திருக்கோயிலில் சொர்க்கவாசல் நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமானை தரிசித்தால் முன் ஜென்ம பாவங்கள் நீங்கி நல்வாழ்க்கை அமையும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வானது விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே பெருமாளனை தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். குறிப்பாக தென்காசி நகர பகுதியில் உள்ள பொருந்து பெருமாள் திருக்கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த நிகழ்வால் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து சிறப்பு ராஜ அலங்காரத்தில் காட்சி அளித்த பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிகாலை முதலே இந்த நடை என்பது சொர்க்கவாசல் நடை என்பது திறக்கப்பட்டு காலை முதலே ஆண்களும் பெண்களும் அதிகாலை முதலே இந்த மைய பகுதியில் உள்ள இந்த பெருமாள் கோயிலுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று மதியம் வரை இந்த பக்தர்களுக்காக இந்த நடை திறந்திருக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்காசி மைய பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்போது இந்த சுவாமி தரிசனம் என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. யுவராணி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். ஓர் நமோ நாராயண நம. அருள்மிகு பொருந்து நின்ற பெருமாள் சாமி திருப்பதி கோயிலுக்கு சமம். இந்த சாமியை கும்பிட்டா எல்லாத்துக்கும் எல்லா கஷ்டங்களும் மாறி எல்லாரும் எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, இன்னைக்கு கும்பிட்ட வரதான் ஒரு வருஷத்துக்குள்ள பலன் இன்னைக்கு கிடைக்கும். அதிகாலையில் எழுந்திரிச்சு 3 மணிக்கு இங்கே சொர்க்கவாசல் திறப்பாங்க. பார்த்தா நல்லது. அதனால முடியாதவங்க இப்போ வந்திருக்காங்க. இன்னைக்கு முழுக்கும் சாப்பிடாம விரதம் இருந்து நாளை காலையில் துளசி விரதம் சாப்பிட்டு விரதம் முடிக்கணும். காலை சாப்பாடு எல்லா பட்சணமும் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாயாச சாப்பாடோடு சாப்பிடணும். அகத்திக்கீரை, நெல்லிக்காய் துவையல் எல்லாம் வச்சு பாயாசம், சிறுபருப்பு குழம்பு தான் வச்சு சாப்பிடணும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா 24 வருடமும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தாலே அது போக 30 கோடி தேவர்களையும் வணங்கின பலன் கிடைக்கும். இந்த பொருந்து நின்ற பெருமாளுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பல கோடி பக்தர்களும் வணங்கி சிறப்பித்து தராங்க. நீங்களும் வழிபட்டு அதனுடைய பலனையும் புண்ணியத்தையும் அடைய கேட்டுக்கணும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் பெருமாள் கோயிலுக்கு திறக்கிறது விடிய காலையில் எல்லாருக்கும் வணங்கணும். இன்னைக்கு வணங்கினா ஒரு வருஷம் ஏகாதசி விரதம் இருந்த பலன் ஒரே நாளையில் கிடைக்கும். இதில் சிறப்பு அதான் 33 கோடி தேவர்களையும் வணங்கின பலன். பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவங்களும் வருவாங்க. 33 கோடி தேவர்களும் இன்னைக்கு பெருமாள் இருக்கலாம். ஆழ்வார்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறது இன்னைக்கு நமக்கு முதல் நாள் ஆழ்வார்களுக்கு 12 ஆழ்வார்களுக்கும் முதல் நாள் மோட்சம் கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம பக்தர்களுக்கு இன்னைக்கு மோட்சம் கொடுக்குறது, நமக்கு இன்னைக்கு மோட்சம் கொடுக்குறது.